டெல்லி போலீசாரால் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட டிடிவி தினகரனிடம் பெசன்ட் நகரில் உள்ள ராஜாஜி பவனில் விசாரணைக்கு பிறகு அவரது இல்லத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். சங்கரன், தற்போது ராஜாஜி பவனில் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடைபெற்று முடிந்ததன் பிறகு தற்போது அவர்களது வீட்டிற்கு அழைத்து செல்ல உள்ளனர். அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சங்கரன். அதாவது அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தை யார் பெறுவது என்பது தொடர்பான ஒரு விசாரணை தேர்தல் ஆணையத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இரட்டை இலை சின்னத்தை தமக்குடைய அணிக்கு சார்பாக பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 50 கோடி ரூபாய் வரை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக பேசப்பட்டது தொடர்பான ஒரு வழக்கில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். டெல்லி போலீசாரால் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த நிலையில இன்று பகல் 1 மணி அளவுல டெல்லி போலீசார் நேரடியா தினகரன் மற்றும் அவருடைய மல்லிகார்ஜுனா என்பவரையும் கூட அழைத்துக் கொண்டு இன்று சென்னை நேரடியாக விசாரணை நடத்துவதற்காக இன்னைக்கு சென்னை அழைத்து வந்தனர். அதாவது சரியாக 2 மணி அளவில் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ராஜாஜி பவன் வளாகம், மத்திய அரசு வளாகம், அங்கு சிபிஐ அலுவலகம் இருக்கிறது. அங்கு நேரடியாக தினகரனை மற்றும் நாகார்ஜுனா இருவரையும் அழைத்து சென்ற டெல்லி போலீசார் அங்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அளவில் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு தற்போது சற்று முன்பு டிடிவி தினகரன் மற்றும் அவரை ஒரு தனி சென்னை மாநகர ஒரு போலீஸ் ஜீப்ல தனியா ஒரு வாகனத்துல அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சென்னை அடையாறுல வெங்கடேஸ்வரா நகர் 4வது தெருவுல தான் டிடிவி தினகரன் வீடு இருக்கு. தற்போது நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த வீடு தான் தினகரனுடைய வீடு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு, ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தினகரன் இந்த வீட்டுக்கு அவரு திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இங்க நேரடியா பல்வேறு விசாரணைகளை நடத்த இருக்கிறாங்க. அதாவது போலீசார் தினகரனை ஒரு தனி வாகனத்திலும், அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய ஏசிபி போலீஸ் அதிகாரி சஞ்சய் சராவத் அவர் தனி வாகனம், மொத்தம் 2 வாகனங்கள்ல போலீசார் இங்க வந்தாங்க. முதல் வாகனத்துல தினகரன் மற்றும் போலீசார் இருந்தாங்க. 2வது வாகனத்துல இன்னொரு மற்ற போலீசார்லாம் வந்திருந்தாங்க. தற்போது நேரடியாக 2 வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கு. கேட்டை இழுத்து மூடிட்டாங்க. யாராவது செய்தியாளர்கள் யாருமே உள்ள அனுமதிக்கப்படவில்லை. அதாவது வெளிக்கதவு தாளிடப்பட்டு தற்போது உள்ளே விசாரணை துவங்க இருக்கிறது. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தினகரனுடைய மனைவி அனுராதா மற்றும் தினகரனுடைய மகள் ஜெயஹரணி இங்க தான் வசிச்சுட்டு வர்றாங்க. சோ இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இங்க நேரடியா அதிகாரிகள் விசாரணை நடத்திருக்கிறாங்க. குறிப்பா இங்க தினகரன் வீட்டுல இருக்கக்கூடிய லேப்டாப் மற்றும் பல்வேறு விஷயங்கள் என்னென்ன ஆவணங்கள் வேற ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து ஒரு விசாரணைகள் நடத்தப்படலாம் அப்படின்னு தெரியுது. மேலும் தினகரனுடைய மனைவி அனுராதாவிடமும் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தலாம் அப்படின்ற ஒரு பேச்சு தான் இங்க நிலவுது. ஏன்னா என்னென்ன நடந்திருக்குது, அவருக்கு என்னென்ன விவரங்கள்லாம் தெரியும் அப்படிங்கறத பத்தியும் போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கட்சிக்காரங்க எல்லாம் சில பேர் தினகரனுடைய ஆதரவாளர்கள் சில பேர் இங்க கூடியிருக்கிறாங்க. அதனால ஒரு பரபரப்பான சூழல் இங்கே காணப்படுகிறது. சங்கரன், ஏற்கனவே ராஜாஜி பவன்ல 2 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு தற்போது அடையாறு வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இங்கு எவ்வளவு நேரம் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடைபெற இருக்கிறது? இங்கே இந்த இடத்திற்கு, அவரது இல்லத்திற்கு அவரது உதவியாளரும் நண்பருமான மல்லிகார்ஜுனா அழைத்து வரப்பட்டிருக்கிறாரா? இது பற்றிய தகவல் சொல்லுங்க சங்கரன். அவர் கிட்டத்தட்ட இந்த விசாரணை 1 மணி நேரம் வரை உள்ள விசாரணை நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா உடனடியா முடிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வீட்டுல என்னென்ன ஆவணங்கள் வேற என்னென்ன இருக்கு, இங்க ஏதாவது வச்சிருக்கிறாரா, என்ன அவருடைய பர்சனல் லேப்டாப் மற்ற விஷயங்கள் வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஆவணங்கள் வேற டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அது தொடர்பான ஒரு முழுமையான அளவுல டெல்லி போலீசார் சஞ்சய் சராவத் அந்த அதிகாரி முழுமையா ஒரு விசாரணை நடத்த இருக்கிறாரு. அதனால எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது இந்த விசாரணை இங்க நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தினகரனுடைய மனைவி அனுராதாவிடமும் இந்த விஷயம் அவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறவும் விசாரணை இருக்கிறது. இந்த கார்ல அவருடைய தினகரனுடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவும் இன்னொரு அதே கார்ல அவரும் உள்ளே போயிருக்கிறதாக தகவல் இங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய அளவுக்கு அதிகாரிகளும் கூட அழைச்சிட்டு போனதுனால எங்குள்ள யாராலும் வேற ஏதாவது இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரியல. ஆனா தினகரனோடு மல்லிகார்ஜுனாவும் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. 1 மணி நேரம் வரை இந்த விசாரணை நடக்கலாம். விசாரணைக்கு பிறகு பல்வேறு தகவல்கள் எல்லாம் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று ஒரு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற விவரங்கள் அது தெரிய வரும். அதிகாரிகள் யாராவது போலீஸ் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திப்பார்களா, ஏதாவது விவரங்களை தெரிவிப்பார்களா எப்படி என்ற ஒரு ஆவலம் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். சங்கரன், இப்போ இந்த வீட்டில் அவருடைய அடையாறு இல்லம் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் 1 மணி நேரம் விசாரணை நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிலைமையில அதிமுக அம்மா கட்சியை சேர்ந்த அமைச்சர்களோ உறுப்பினர்களோ அவரிடம் பேசுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்குதா சங்கரன்?
இல்ல, ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு வழக்குல அது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கே வந்து லஞ்சம் கொடுக்க முயன்றதாகத்தான் இப்ப வந்து தினகரன் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 5 நாட்கள் வந்து அவருக்கு விசாரணைக்கு வந்து போலீசார் விசாரணைக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. சோ அதனுடைய முதல் நாள் தான் இன்று. இன்னைக்கு அவங்க நேரடியா சென்னையில வந்து இங்க அழைத்துட்டு வந்து விசாரணை நடத்துறாங்க. சோ இந்த ஒரு சூழல்ல வந்து கண்டிப்பா வந்து தினகரனோட அமைச்சர்களோ மற்ற கட்சி மூத்த நிர்வாகிகளோ பேசுவதற்கு அனுமதி கண்டிப்பாக வழங்கப்படாது. அது போன்ற முக்கிய நிர்வாகிகள் யாரும் வந்து வரல. சில தொண்டர்கள் மட்டும்தான் வந்து அவர் வீட்டுக்கு எதிரில வந்து கூடியிருக்கிறாங்க. முக்கியமான நபர்களோ யாரோ வந்து சொல்ற மாதிரி யாரோ மாவட்ட செயலாளர்கள் அது போன்ற நிர்வாகிகள் யாரும் இங்க வரல. அவர்கள் யாரும் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றதான் விஷயம். உள்ளுக்குள்ள இப்ப வந்து நம்ம 2 கார்கள், அந்த போலீசார் மற்றும் டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த போலீசார், அது மாதிரி தினகரன், அது 2வது வாகனம், இந்த 2 டீம் மட்டும்தான் உள்ள போயிருக்க தவிர உள்ள வேற யாருமே ஒருவர் கூட அனுமதிக்கப்படவில்லை. முழுமையான அளவுல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து வீட்டு வாசல்ல மட்டும் குவிச்சிருக்காங்க. அதிகமான போலீசார் உள்ள ஒருவர் கூட அனுமதிக்கப்படவில்லை. அதனால உள்ள வீட்டுக்குள்ள யாரா இருக்காங்கன்னா தினகரன், நாகார்ஜுனா, தினகரனுடைய மனைவி அனுராதா, அவருடைய மகள் ஜெயகரணி, இவங்க மட்டும்தான் மற்றும் சில பணியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா பணியாளர்களை எல்லாம் வந்து ஒரு ஓரமா அமர்வு செய்துவிட்டு இவர்களிடம் வந்து முழுமையான அளவுல விசாரணை நடக்கும் அப்படின்னு தெரிகிறது. வீடு வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து சல்லடை போட்டு ஒவ்வொரு அறையாக என்னென்ன விவரங்கள் எல்லாம் இருக்கிறது, வேற ஏதாவது ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கிறதா என்பது பற்றி எல்லாம் ஒரு முழுமையான மீண்டும் ஒரு முறை வந்து இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்படியும் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சமாவது இந்த விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல பல்வேறு விவரங்கள் வந்து தங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது டெல்லி போலீசாருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த தகவல் அறிந்து ஏராளமான நம்ம செய்தியாளர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். தினகரன் வந்து அவர்கிட்ட பேட்டி எடுப்பதற்கு, அவருடைய பேசுவதற்கு நம்ம செய்தியாளர்கள் எல்லாம் முயன்றாங்க. ஆனா அதற்கு போலீசார் வந்து அனுமதிக்கப்படல. நேரடியாக வந்து பலத்த ஒரு போலீசார் பாதுகாப்போடு உள்ள அழைச்சிட்டு சென்றிருக்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரம் வரை இந்த விசாரணை நடக்கலாம். அதன் பிறகுதான் எந்த விதமான விவரங்களும் தெரிய வரும். சங்கரன், அவரது இல்லம் அமைந்துள்ள அடையாற்றில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே டிடிவி தினகரனிடம் ராஜாஜி பவனில் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது அவரது அடையாறு இல்லத்தில் 1 மணி நேரம் விசாரணை நடைபெற உள்ள நிலையில் இதற்கு அடுத்ததாக எங்கே அவரை அழைத்துக் கொண்டு விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சங்கரன்? ஏற்கனவே நம்ம சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. அதாவது வந்து எந்தெந்த இடங்கள்லாம், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரிகளுக்கு 50 கோடி ரூபாய் வரை லஞ்சமாக கொடுப்பதற்கு பேசப்பட்டு அதற்கு ஒரு முன்பணமாக ஒரு 10 கோடி ரூபாய் பேசப்பட்டு 1.5 கோடி ரூபாய் வந்து அந்த நாகார்ஜுனா மற்றும் அந்த மற்றொரு முகேஷ் என்பவரிடமிருந்து இந்த பணத்தை வந்து டெல்லி போலீசார் பறிமுதல் பண்ணாங்க. ஸோ இந்த பணம் வந்து ஹவாலா பணம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த பணம் சென்னையில் இருந்து தான் வந்து கேரளா வழியாக டெல்லி சென்றிருப்பதாகவும் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இந்த டிரான்சாக்சன் ஒட்டுமொத்தமாக இந்த பணம் வந்து எப்படி வந்து இந்த பணத்தை எல்லாம் திரட்டினார்கள், இது யாரிடமிருந்து பணம் பெறப்பட்டது, இது எந்த வகையில வந்து பணத்தை வந்து இவங்களுக்கு வந்தது, இது யார் மூலமா போச்சு, இதுல இன்னும் வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் பணம் எப்படி போச்சு, இதுல எவ்வளவு பேர் உடந்தையா இருந்திருக்காங்க, சென்னையில இருந்து வேற யாராவது இருக்க தொடர்புகள் இருக்கா, வேற யாராவது இது தொடர்பான ஒரு முழுமையான விசாரணை நடத்துவதற்கு இங்க வந்திருக்கிறாங்க. இந்த சென்னை விசாரணையை முடிச்சுட்டு பெங்களூர் செல்ல இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து கொச்சிக்கும் அவங்க வந்து செல்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த லிங்க்ல யாராவது இங்க இது போன்ற முக்கியமான இடங்கள்லாம் வந்து விசாரணை நடத்துவதற்கு இன்று இரவு மாலையே வந்து கொச்சி செல்வதற்கு அங்கு சென்று விசாரணை நடத்துவதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு.